ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். நான் ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் இன்னொரு கோர்ஸ் லான்ச் பண்ணுறேன். இந்த கோர்ஸுக்கும் அந்த கோர்ஸுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. இது தனி ஸ்ட்ராட்டஜி, அந்த கோர்ஸ் தனி ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்போது நான் புதுசாக லான்ச் பண்ணுற கோர்ஸை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸை குயிக்காக பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு கோர்ஸ் வீடியோ லான்ச் பண்ணியிருப்பேன். அதாவது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணி இப்போ வரைக்கும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அது போயிட்டுருக்கு. ஓகே, இப்போது இந்த கோர்ஸ் வீடியோ பிகினர்ஸ் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கானது மட்டுமா அப்படின்னா, ஏன் இந்த கொஸ்டின் இங்கே ரைஸ் ஆகுது அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த கோர்ஸ் நானே ரொம்ப டைம் சொல்லியிருப்பேன். பிகினர்ஸ் இங்கே ஜாயின் பண்ணாதீங்க, இந்த கோர்ஸை பை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் அப்படின்னா, அந்த கோர்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். அதே போல் நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலுமே பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போது இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தாலும் சரி, 2 பேர்த்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது டியூரேஷன். இந்த கோர்ஸ் எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெசன் 1 24 நிமிஷம் இருக்கும். தென் லெசன் 2 பார்த்தீங்க அப்படின்னா 20 நிமிஷம் இருக்கும். ஸோ டோட்டலாக கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 44 நிமிஷங்கள். இந்த கோர்ஸோட வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 மந்த். ஓகே, 3 மந்த் அப்படிங்கிறது நீங்கள் வீடியோஸும் 3 மந்த் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் 3 மந்த் பீரியடில் இமெயில் மூலமாக கேட்டுக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் ரிஸ்க் ரிவார்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1:3 அந்த ரேஷியோவில் இருக்கும். நாம் ஏற்கனவே யூஸ் பண்ணதில் 1:2 அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் 1:3, அதாவது 25% ஸ்டாப் லாஸ், 75% டார்கெட், நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து நான் இதை சொல்கிறேன். அடுத்தது மாடல் சார்ட் அவைலபிளாக இருக்கா அப்படின்னா எஸ், அவைலபிளாக இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் நடந்திருக்க சென்செக்ஸ் சார்ட், தென் ஸ்பாட் சார்ட், அடுத்து ஆப்ஷன் சார்ட், இது எல்லாமே ஒரு சில சார்ட்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இமெயில் மூலமாக சென்ட் பண்ணுவேன். இது எதுக்காக யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு லைவில் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறப்ப நீங்கள் இதை பார்த்துட்டே அப்படியே ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக. அடுத்தது முக்கியமான கொஸ்டின், இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லா செக்மெண்ட்லேயும் ஒர்க் ஆகுமா அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லா செக்மெண்ட்லேயுமே ஒர்க் ஆகாது. ஒன்லி சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா, நான் சென்செக்ஸ்லேயும் நிஃப்டியில் மட்டும்தான் இதை பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். தென் ட்ரேடுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பயன்படுத்துகிறது என்னையை கேட்டால் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, இப்போ பிகினர்ஸுக்கு இங்கே ஒரு டவுட் வரும். ஆல்ரெடி மார்க்கெட்டில் 2-3 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செக்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணும்பொழுது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் எல்லா இதுலேயும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி பண்ணுற மார்க்கெட் இந்த மார்க்கெட் கிடையவே கிடையாது. ஸோ இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு செக்மெண்ட்டும் தனித்தனியான ப்ரைஸ் மூமெண்ட்டத்தை கொடுக்கும். இந்த கோர்ஸுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதாவது டிஸ்கிரிப்ஷனில் 2 கோர்ஸுக்கான லிங்க்குமே இருக்கும். இந்த கோர்ஸுக்கான லிங்க் 2வது லிங்க். ஸோ அங்கே போய் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்கும்பொழுது கோர்ஸ் லிங்க் இல்லை அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் எண்டில், அதாவது மார்ச்சுக்கு முன்னாடி பிப்ரவரி எண்டில் லாஸ்ட்டு வியாழக்கிழமை நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி நடக்கும் பொழுது இந்த கோர்ஸுக்கான லிங்க் அந்த வீடியோலையும் இருக்கும். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, போதுமான அளவு கோர்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போது இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ்,
இன்றைக்கி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு நிஃப்டிக்கு தான் வந்துட்டு கொடுப்போம். ஓகே, நான் இப்போது 30 மினிட் சார்ட்டில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதாவது 30 மினிட் கேண்டில் வந்துட்டு ஒரு ரெட் கேண்டலாக இருந்தது அப்படின்னா இந்த டாப்பில் வந்துட்டு விக்கு அதிகமாக இருக்கணும், பாட்டமில் வந்துட்டு விக்கு வந்துட்டு கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த பாடியெல்லாம் நம்ம வந்துட்டு எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் மீன் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு வந்துட்டு ரெட் கேண்டலாக வந்துட்டு இருந்தால் போதும். ஸோ இதை நம்ம வந்துட்டு செல்லிங் கேண்டலாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். தென் நாம் ட்ரேட் பண்ணுற வரைக்கும் இந்த ப்ரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகாமல் இருக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். இதே போல் பையிங் கேண்டில் வந்துட்டு நான் மார்க் பண்ணுறேன்னா இதோ இந்த கேண்டில் மாதிரி இந்த கேண்டில் வந்துட்டு க்ரீன் கேண்டலாக இருக்கணும், பாட்டமில் வந்துட்டு விக்கு ஹையாக இருக்கணும், டாப்பில் வந்துட்டு விக்கு கம்மியாக இருக்கணும். ஸோ இவ்வளோ தான். தென் வந்துட்டு இந்த லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கணும், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு மார்க்குமே நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பண்ண தேவையில்லை. தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுக்காக 30 மினிட் சார்ட்லேருந்து 3 மினிட் சார்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த கேண்டல் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேண்டல். என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். மார்க்கெட் வந்துட்டு நேத்தியோட லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் பக்கத்துலேயே வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது நேத்தியோட க்ளோஸ் நியரஸ்ட்டாக வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. தென் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது ஒரு இன்சைடு கேண்டல். ஓகே, இந்த இன்சைடு கேண்டல் வந்தது அப்படின்னா நாம் எந்த ஒரு டிசிஷனும் மேக் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இன்சைடு கேண்டல் எப்போ பிரேக் அவுட் ஆகும் அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஒரு சில நாட்களில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்துட்டு ஒரு பெரிய கேண்டலாக இருந்து இன்சைடு கேண்டில் ஆச்சு அப்படின்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த இன்சைடு கேண்டில் கூடயே ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த நேற்றையோட லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேண்டலை இங்கே வந்துட்டு பிரேக் ஆகுது. ஓகே, இந்த இதை பொறுத்த வரைக்கும் சினாரியோ 4ல் வந்துட்டு நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, சினாரியோ 4 அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக நடக்கும். பட் வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்துட்டு ஹையாக இருக்கும். ஓகே, இந்த இப்போது நாம் வந்துட்டு ஒரு பையிங் வியூ வந்துட்டு எடுக்கிறோம். பையிங் வியூ வந்துட்டு நமக்கு எப்போ வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 950க்கு மேலே தான் வந்துட்டு பையிங் வியூ வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா 950க்கு மேலே தான் நம்மளோட என்ட்ரிக்கான க்ரைட்டீரியா, அதாவது சினாரியோ 4 படி நம்மளோட என்ட்ரிக்கான க்ரைட்டீரியா வந்துட்டு மேட்ச் ஆகும். ஓகே, இப்போது நம்ம அடுத்தது வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு நமக்கு சினாரியோ 4ல் மதர் கேண்டில். ஓகே, அப்போது இங்கே நியரஸ்ட்டாக இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 23,183 இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 23,200 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கலாம். பையிங் வியூ எடுத்துட்டோம், அதுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸும் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ நாம் போயிட்டு இப்போ வந்துட்டு ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். இது நிஃப்டியோட 23,200 கால் ஆப்ஷன் சார்ட்டு. ஓகே, இப்போது நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு ஒரு என்ட்ரி கன்ஃபார்ம் ஆனது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 950க்கு மேலே இருக்கும். ஆனால் என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு மதர் கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டல் 9:30 கேண்டல். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டே லோ இருக்குல்ல, இன்றைக்கி டே லோ பிரிண்ட் ஆச்சுல, ஸோ அதிலிருந்து நம்மளோட என்ட்ரி கேண்டலோட ஹை வரைக்கும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், 105 ரூபாய் 70 பைசா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மிட் பாயிண்ட் வந்துட்டு காமிக்குது. ஓகே, நமக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு எந்த டைமில் வந்துட்டு என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோம் அப்படின்னா இந்த டைமில் தான் வந்துட்டு என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் வந்துட்டு கிடச்சிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இம்மீடியட்டாக வந்துட்டு ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 106 ரூபாயில் வந்துட்டு என்ட்ரியை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். 106 ரூபாயில் வந்துட்டு நான் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்துட்டு டே லோ கீழே இருக்குது. அதாவது என்னோடய டார்கெட் வந்துட்டு என்னோடய என்ட்ரி ப்ரைஸிலேருந்து 25%, டார்கெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய என்ட்ரி ப்ரைஸிலேருந்து 50%. அதாவது 106 ரூபாய்க்கு நான் வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு டார்கெட் வந்துட்டு 159 ரூபா. இந்த கேண்டல் வந்துட்டு ஹை எவ்வளோ போயிருக்கு பாருங்கள், 164 ரூபா போயிருக்கு. ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 5 ருபீஸ் தான் வந்துட்டு மேலே வந்துட்டு போயிருக்கு. அப்போது 50% டார்கெட் அப்படிங்கிறது எதனால் வந்துட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னாடி ஒரு சில ட்ரேட்ஸில் கூட ஜஸ்ட்டு நம்மளோட டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்துட்டு இம்மீடியட்டாக வந்திருக்கும். ஓகே, நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ட்ரேடை வந்துட்டு ப்ராஃபிட்டை வந்துட்டு நான் பாதுகாக்கணும் அப்படின்னா இம்மீடியட்டாக வந்துட்டு கில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ட்ரேடு வந்துட்டு நாளைக்கு மார்னிங்
மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட சைக்காலஜியை வந்து டெவலப் பண்ணணும், ஓவர் ட்ரேடை கம்மி பண்ணணும். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்துட்டு நிஃப்டி எக்ஸ்பைரி, நேற்றுக்கு வந்துட்டு நிஃப்டிக்கு எக்ஸ்பைரிக்கு நாள். ஸோ நேத்தியோட ட்ரேட்ஸும் பார்த்துடலாம். இது நேத்தியோட நிஃப்டி சார்ட்டு 30 மினிட் சார்ட்டில் வந்துட்டு இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், 30 மினிட் சார்ட்டில் வந்துட்டு நான் என்னென்ன கேண்டில்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கேண்டில்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன், தென் இந்த செல்லிங் கேண்டில்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். தென் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நேத்தியோட நாள், அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆச்சுல்ல, ஸோ அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இந்த சார்ட்டை வந்துட்டு 3 மினிட் சார்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். அதாவது இதுக்கு நாள் க்ளோஸ் ஆன லாஸ்ட்டு 15 மினிட்ஸுக்கு மேலே வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு இம்மீடியட்டாக வந்துட்டு லாஸ்ட்டு 15 மினிட்ஸுக்கு ஹை கிட்ட வந்துட்டு மார்க்கெட் வருது. ஓகே, மார்க்கெட் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு மறுபடியும் பாருங்கள். இந்த இடத்துல இருந்து ஒரு ரிவர்சல் ஆகி மார்க்கெட் மறுபடியும் எவ்வளோ தூரம் வந்துட்டு மூவ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்துட்டு மூவ் ஆகிருக்கு. ஓகே, இப்போது இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு என்ட்ரி ஏதாவது ட்ரிகர் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட என்ட்ரி க்ரைட்டீரியா படி பார்த்தோம் அப்படின்னா ட்ரிகர் வந்துட்டு ஆகலை. எதனால் வந்துட்டு என்ட்ரி க்ரைட்டீரியா வச்சுருக்கணும் அப்படின்னா, ஒரு சில டைம் இப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகாமல் அப்படியே டவுன் சைடு வந்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கேபிட்டல் என்ன ஆகுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம என்ட்ரி க்ரைட்டீரியா வந்துட்டு வச்சுருக்கோம். ஓகே, அகைன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். மார்க்கெட் வந்துட்டு நம்மளோட டாப் சைடு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த பாட்டமில் இருந்ததுக்குமே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஒரு 2:15 போல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டு க்ளோஸ் ஆகுது மார்க்கெட்டு. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக டவுன் சைடு வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ இது ஒரு சாலிடான செல்லிங் கேண்டில். இப்போது டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2:15 ஆகிடுச்சு. இன்னும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு 1.25 மணி நேரம் தான் வந்துட்டு இருக்குது. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்துட்டு ட்ரேடை ஒரு 3 மணிக்கு அப்படியெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் வந்துட்டு பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போது நம்ம வந்துட்டு ஒரு செல்லிங் வியூ வந்துட்டு நமக்கு கிளியராக வந்துட்டு கிடச்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், 23,168 இருக்கு இல்லையா, இதோட நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னது, 23,150. ஸோ அப்போ நாம் 23,150 புட் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது நிஃப்டியோட 23,150 புட் ஆப்ஷன் சார்ட்டு. ஓகே, நமக்கு ஸ்பாட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி வந்த கேண்டல் இந்த 2:15 கேண்டில். ஓகே, இப்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்காக 50% மார்க் பண்ணலாம். இந்த கேண்டல்லேருந்து இந்த கேண்டலோட ஹையை மார்க் பண்ணாலே போதும். ஏன் அப்படின்னா இந்த கேண்டல் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டே லோ. ஓகே, இங்கே பாருங்கள், 144 ரூபா காமிக்குது. 144 ரூபா அப்படிங்கிறது நமக்கு ப்ரீமியம் வைஸ் பார்க்கும் பொழுது நம்மளுடைய க்ரைட்டீரியாவுக்கு வந்துட்டு மேட்ச் ஆகலை. ப்ரீமியமுக்கும் நம்ம வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு கொடுத்தே ஆகணும். ஓகே, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் வந்துட்டு மேட்ச் ஆகலை. அடுத்தது இதுக்கு அடுத்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,150 புட் ஆப்ஷன் சார்ட்டுக்கு பதிலாக நாம் 23,100 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்து பார்க்கலாம். இது 23,100 புட் ஆப்ஷன் சார்ட்டு. ஓகே, இதோட இந்த கேண்டில் தான் வந்துட்டு 215 கேண்டில். ஓகே, இப்போ மார்க் பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் பாருங்கள் 122 காமிக்கிறது இல்லையா. ஸோ 122 அப்படிங்கிறதுமே நமக்கு வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு அதிகம்தான், இருந்தாலும் கொஞ்சம் பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்குது இந்த ப்ரீமியம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேடு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்துட்டு ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ நாம் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் பையரு, நமக்கு எல்லா கன்ஃபர்மேஷனும் செட் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ட்ரேடு எடுக்கணும். அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்லேருந்து ஒதுங்கி இருக்கிறதே நல்லதாக வந்துட்டு இருக்கும். நம்மளோட கேபிட்டலுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்டாக வந்துட்டு இருக்கும். இப்போது நான் நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டே வச்சுருக்கேன்.
நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் வியூ கிடைக்குது. ஒன்று நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஏதாவது ரிவர்சல் வந்தால் ட்ரேடை வந்துட்டு எடுக்க போகிறோம். அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு வந்துட்டு ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஏதாவது வந்துட்டு என்ட்ரி க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சுன்னா நம்ம ட்ரேட் வந்துட்டு எடுக்க போகிறோம். அதர்வைஸ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு மார்க்கெட்டு என்ன வேணால் ஆகட்டும். இங்கே பாருங்கள், இங்கே இருந்துட்டு வந்துட்டு அப்படியே டவுன் ஆகிருக்கு, மறுபடியும் அப்சைடு மூமெண்டம் கொடுத்துருக்கு, மறுபடியும் டவுன் ஆகிருக்கு, மறுபடியும் அப்சைடு மூமெண்டம் வந்துட்டு கொடுத்துருக்கு. ஸோ என்ன வேணால் ஆகிட்டு போகட்டும். நாம் பாட்டுக்கு ட்ரேடிங் டெர்மினலில் ஜஸ்ட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும். ஏன் அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் நம்மளோட அக்கௌண்ட்டில் அப்படியே வந்துட்டு சேஃபாக இருக்குது. நாம் எந்த ஒரு பொசிஷனும் எடுக்க போகிறதில்ல. நாம் எடுக்கிற பொசிஷனில் கரெக்டான ஸ்டாப் லாஸை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி வெயிட் பண்ண போகிறோம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல, டார்கெட் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா நம்மளோட ட்ரேடு வந்துட்டு எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ ஒரு ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனாலும் அடுத்தடுத்த ட்ரேடில் வந்துட்டு நம்ம 1:2 அப்படின்ற ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. ஸோ நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.